ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வெஜ் குருமா ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கடுகு, ஒரு ஸ்பூனு, பொட்டுக்கடலை, பூண்டு உரித்து வச்சுருக்கோம், இஞ்சி துண்டு துண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஜீரகம், சோம்பு வேணா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணலாம். அப்புறம் க்ரீன் சில்லி, தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி. இது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ பச்சை மிளகாலாம் வந்து நான் என்னென்ன எவ்வளோ நம்பர்ஸ் எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், சோம்பு, பூண்டு, அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது பண்ணலாம். இப்போ அந்த எல்லாத்தையும் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப திக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு மற்ற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த அரிசி மாவு கரைஞ்சி வச்சதை இந்த வேக வச்ச கேரட் எல்லாம் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதோட இந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ண அரைச்சி வச்ச பச்சை மிளகா, அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி கரைஞ்சி வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணி கொட்டிக்கிறோம் நம்ம. இப்போ நல்லா இது கிளறணும். இப்போ இது வந்து ஒரு 15 to 20 minutes நல்லா குக் ஆகணும். நல்லா கொதிநிலை வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் எருகும். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சது வந்து நமக்கு வந்து ராஸ்மெல் இல்லாமல் நல்லா வேகணும். பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா ராஸ்மெல் இல்லாமல் குக் ஆகணும். ஸோ ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, பொட்டுக்கடலையும் தாளித்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கூட்டு நல்லா கொதிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதை நல்லா 20 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதித்து அதை எடுத்து பாத்திரத்தில் இறக்கிட்டு அதை கொத்தமல்லியை மேலால் போட்டுட்டு இந்த கடுகு, பொட்டுக்கடலையும் அது மேலால் நம்ம போடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூடாக வெஜ் குருமா ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.